நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறியை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலன் பேதுரு இங்கே ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை, ஒரு மகிமையை கண்முன் வைத்து சபைக்கு எழுதுகிறார். என்னவென்றால் தெளிந்த புத்தி. என்னது? நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அவர் வரும்போது நமக்கு அளிக்கப்படும் அந்த கிருபையின் மேல் நம்பிக்கை வைப்போம். இந்த வசனத்தில் ஒரு மாபெரும் டாக்ட்ரின், ஒரு தியாலஜி, ஒரு பைபிள் ஸ்டடியை உள்ளே அடக்கி வச்சிருக்காரு. ஒரு மாபெரும் சத்தியத்தை உள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். எந்த ஒரு காரியமும் நம்மளால் ஆகவே ஆகாது, தேவனால் மட்டுமே எல்லாம் கூடும். ஏசப்பா வரப்போகிறாரு, ரகசிய வருகை நடக்க போகிறது, சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள மனப்பதற்றம், மனதில் நிறைய ஏக்கங்கள், இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி அப்படிலாம் ஓடி என்னென்னமோ கிரியை செய்கிறாங்க. என்னென்னமோ இவங்க மாம்சீகத்தில் ஏற்படக்கூடிய இவங்களா ஒன்று நினச்சி நிறைய பேர் ஓடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் வெளிப்படும் போது அவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். அவருடைய கிருபையின் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். அவர் வெளிப்படுகிற அந்த வேளையில் நமக்கு கிருபையினாலே நம்ம அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அந்த கிருபையின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசப்பா வரப்போகிறார், எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. கர்த்ததாமி ஆரவாரத்தோடும் பிரதான தூதுணி சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு ஒரு வானத்தில் இறங்கி வரப்போகிறார். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் வெளிப்படும் போது நம் மேலே அவர் கிருபை வைக்கிறார். கிருபை இருக்கிறது. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட போகிறோம். இப்போ நாம் என்ன செய்யணும்னா, அந்த கிருபையின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கணும். அநேக வேலைகளில் மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த கிருபையின் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா மனிதனுக்குள்ள தெளிந்த புத்தி வேண்டும், புத்தி கூர்மை வேண்டும். யுத்தம் பண்ணி ஜெயங்கொள்ளக்கூடிய அந்த மகிமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி. ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, புத்தி கலங்கிடுச்சு. மனிதனுடைய புத்தி கலங்கி விட்டு ஏவாளுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டு தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு பயங்கரம் ஏதேனில் நடந்தது. ஆனால் தேவன் இப்படி புத்தி கலங்கி போய் ஒரு தெளிவு இல்லாமல் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சபையிலே நம்மை அபிஷேகம் பண்ணி சபையிலே அழைத்து வந்து தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன புத்தியை கொடுத்திருக்கிறார்? இந்த தெளிந்த புத்தி என்ன, நமக்கு தேவசாயில படைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், இந்த 4 காரியம்னா என்ன என்பதை குறித்து நம்ம டீச்சிங்கில் பார்த்துருக்குறோம். அதனால் இந்த இடத்துல கர்த்தர் இங்கே சொல்கிறது புத்தி என்பது நம்ம தேவனுடைய ஞானம், அந்த தேவனுக்கு பயப்படுற பயத்தை பெற்றுக்கொண்டு தேவ சித்தம் செய்வது தான் அந்த புத்தி. இன்னைக்கு நமக்குள்ளே என்ன நடந்துச்சு, சபையில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த டிஃபரெண்ட் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா மறுபடியும் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு கிருபை அளிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனைனா, நாம் அந்த கிருபையின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோம். அப்போ நான் யாரை நம்புகிறோம்? நம்முடைய சுய பலத்தை நம்புகிறோம். நம்முடைய சுய பலத்தினால் ஒன்றும் ஆகாது. அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் எனக்கு கொடுக்கிற கிருபையின் மேலே நான் நம்பிக்கை வைக்கணும்னா எனக்கு தெளிந்த புத்தி வேண்டும். அதாவது காண்டாமிருகத்தின் பலன் எனக்கு வேண்டும். காண்டாமிருகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தினாலே
காண்டாமிருகத்தின் கொம்பு எப்பொழுதுமே அது உயர்ந்திருக்கும். காண்டாமிருகத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் நிற்க முடியாது. என்ன காண்டாமிருகம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல காண்டாமிருகம் மட்டுமே உயர்ந்திருக்கும். ஆமேனா? அந்த இடத்துல எந்த ஒரு மன சோர்வோ இல்லை போராட்டமோ இல்லை பிரச்சனையோ எதிரியே கிடையாது. திறந்த வாசல், எல்லாமே ஓப்பன், பிரச்சனையே கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பிரச்சனையே கிடையாது. தேவ சபையில் வந்து உட்கார்ந்திருக்கிற நாம், கிறிஸ்துவின் மனவாட்டிகளாய் நிற்கிற நாம், நமக்கு முன்னாடி பிரச்சனையே இருக்கக்கூடாது. இதுதான் மனவாட்டி சபையினுடைய ஒரு பரிபூரணம். அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிற அந்த நாளில் எல்லாருமே அவருடைய கிருபையின் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா நமக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி வேணும். அப்போது புத்தி இங்கே நமக்கு மாறிடுச்சு. இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாயை திறந்தாவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை இவங்க அறிக்கை பண்ணிக்கினே இருப்பாங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனை, எனக்கு அவ்வளோ பிரச்சனை. இதுதான் புத்தி கலங்கினது, புத்தி மாறினது. ஏன்னா நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவராக இருக்கும்போது நீ எதுக்கு என்னால் முடியலன்னு சொல்கிற? நான் சொல்கிறது நல்லா புரிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன், நம்முடைய அப்பா நமக்காக எல்லாவற்றையும் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்து முடித்து விட்டார். இயேசு ராஜா நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டபடியினாலே அவன் என்ன நினைக்கிறானோ அது அப்படியே நடக்கும். தெரியுமா தெரியாதா? பிரச்சனையை நீ என்ன பண்ணுறன்னா, பிரச்சனையை நீ பிரச்சனையாக பார்க்குற பாரு. அது என்ன ஆயிடுச்சுன்னா உன் மனதுக்குள்ள சமாதானமாக இருக்கக்கூடிய உன்னுடைய மனம் என்ன ஆயிடுச்சுன்னா கலங்கிருச்சு. அந்த பிரச்சனைகளோடு கலங்கிடுச்சு. ஏன்னா தேவன் வந்து தீமையை பாராத சுத்த கண்ணன். இதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையை கண் முன்னாடி வச்சுட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதே அப்படின்னு அவங்க மனம் கலங்குது. அப்போ நமக்கு தெளிந்த புத்தி வேண்டுமே ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே பரிபூரணமாய் இருக்க வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலம், அதுதான் காண்டாமிருகத்தினுடைய பலன். இதுதான் மனவாட்டி சபை. ஒரு பிரச்சனையும் கண் முன்னாடி வைக்காதவ தான் மனவாட்டி. இளைப்பாறுதலோட இந்த பூமியில் இருக்கிறவ தான் மனவாட்டி. இந்த பூமியிலேயே சமாதானமாய் தெளிந்த புத்தியோட அப்படியே இளைப்பாறுதல் இளைப்புள்ளவளாய் இருக்கிறவளே மனவாட்டி. இந்த தெளிந்த புத்தி, புத்தி கூர்மை காண்டாமிருகத்துக்கு மட்டுமே உண்டு. ஷார்ப்பா ஒரு வினாடி கூட குழப்பமே இருக்காது காண்டாமிருகத்துக்கு. இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்தார். எந்த ஒரு பிரச்சனையுமே கண் முன்னாடி வைக்காது காண்டாமிருகம். மனுஷன் என்னமோ இவன் உலகத்தை படைச்சா மாதிரியும், இவன் வாழ்க்கையை இவனே ஏற்படுத்தி கொண்டது மாதிரியும் இவன் போய் போராடிக்கிறான். அதனால் ஏகப்பட்ட குழப்பங்களை நம்முடைய மனதுக்குள்ளே அனுமதிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் தேவனையும் மனிதனையும் விட்டு பிரித்த ஒரு மாபெரும் கொடுமை. உன்னால் எதுனா முடியுமா? நான் கேட்குறேன், என்ன கேள்வி? உன்னால் எதுனா முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம சமாதானமாக வாழ்வது அது ஏசப்பாவுடைய கிருபை. அப்போ நமக்கு என்ன வேணும்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் அந்த வருகையில் அவர் எனக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்கணும்னா எனக்கு தெளிந்த புத்தி வேண்டும். என் மனதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், ஒரு நல்ல சமாதானம் இருக்க வேண்டும், ஒரு அமைதி இருக்க வேண்டும். மறுபடியும் அந்த வசந்த வாசி 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். தெளிந்த புத்தி உள்ள ஆவி. இந்த தெளிந்த புத்தி தான் மனவாட்டியினுடைய பரிபூரணம். மனசுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல். மனசுக்குள்ள என்னதுங்க? ஒரு இளைப்பாறுதல். எந்த ஒரு பிரச்சனை, எல்லா சூழ்நிலையிலையும் தேவனையே சார்ந்திருப்பது. மனுஷன் பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறான்னா மனக்குழப்பத்தில் தான் பிறக்கிறான். அவன் மனம் கலங்கி இருக்கிறது. என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, நான் வெற்றி பெறுவேனா, வெற்றி பெற மாட்டானா, என்னால் முடியுமா முடியாதா, இப்படி மனம் குழம்பி 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 மனக்கலக்கத்திலேயே மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷன் தோற்று போனவன்.
ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? இந்த மனுக்குலத்தின் மேலே அன்பு வைத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இந்த அக்கிரமத்தை எல்லாம் கழுவி தேவன் மேலே அன்பு வைக்கும்படியாய் தேவ அன்பு இந்த மனிதனுக்குள்ளே ஊற்றி அவனை தேவ சமூகத்தில் வைத்து அவன் தெளிந்த புத்தி உடையவனாய் நான் என்ன செய்யணும், தேவ சித்தனை எப்படி செய்யணும் என்பதை குறித்த ஒரு தெளிவு உடையவனாய் சபையில் இருக்கிறான் பாருங்களேன். இந்த மனுஷங்க தான் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள். அவருடைய மனதுக்குள்ள ஒரு மாபெரும் இளைப்பாறுதல் இருக்கும். அப்போ யார் ஏசப்பாவுடைய வருகைக்கு போவாங்க அப்படின்னா தெளிந்த புத்தி. என்ன தெளிந்த புத்தி? எல்லாம் என் தேவன் பார்த்து கொள்ளுவார். ஆமேனா? உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது, உங்களால் கூடாது. ஒரு தெளிவு இருக்க வேண்டும். என்னை படைத்தவர், என்னை சிருஷ்டித்தவர், என் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுத்தவர், எனக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்கின்ற அந்த பரிபூரணமும் அந்த தெளிந்த புத்தியும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இதுதான் மனவாட்டி. மனசை போட்டு உடைக்கவே மாட்டாங்க. சில பேரை பார்த்தோன்னா ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அப்படியே போட்டு குழப்பி 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 சிந்தனைக்குள்ள அப்படியே பயந்து 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 ஆக நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை ஒவ்வொன்றையும் வேரோட புடுங்கி வீழ்த்தக்கூடிய பலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பலம். நம்முடைய இருதயங்களிலே பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பை ஊற்றிருக்கிறார். தெளிந்த புத்தி அப்படின்னா என்ன தெரியுமா? தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு. அதான் இங்கே தீமோத்தேயுக்கு எதுவுமே சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். மறுபடியும் வாசியத, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் பலம். நல்லா கவனிங்க. பலம் பலம் பலமும். என்ன பலம்? காண்டாமிருகத்தின் பலம். அன்பும் அன்பும். நல்லா கவனிங்க. அன்பு. என்ன அன்பு? என் தேவன் எங்க அப்பாவா இருக்கிறார். இதான் தெளிந்த புத்தி. தேவன் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதியாக இருப்பவன் யார்? எல்லா பிரச்சனைகளையும் வேரோட புடுங்கி போட்டு காண்டாமிருகத்தினுடைய பலம். காண்டாமிருகத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த தெளிந்த புத்தி என்ன இருக்கணும்னா தேவன் மேல் வைக்கிற அன்பு. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. தேவன் மேல வைக்கிற அந்த அன்பு. இந்த அன்பு தேவன் மேல உங்களுக்கு அதிகமாய் ஈடுபாடோடு கூட இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் அவருடைய வருகையில் அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கை இருந்து சமாதானமாக இருப்பீங்க. எத்தனை பேர் மனசு உடைஞ்சி உள்ள சுக்குநூறாக வந்திருக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் ஆவியில் அனலாக இல்லாமல் இருப்பது. நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆவியில் ஸ்பிரிட்டில் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் இறங்கி அப்படியே நல்லா வேர்வை தண்ணி சொட்ட 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 ஜெபிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் அவங்களால உட்கார கூட முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லைன்னா அவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. எப்படி ஜெபிக்கணும்னா நம்முடைய தபருங்க எல்லா பிரச்சனையும் யார் அனுமதிச்சது? நம்முடைய மனதுக்குள்ள நாம தான் அனுமதிச்சோம். பிரச்சனையை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு நாம தான் கலங்கிருச்சு. நம்முடைய மனம் கலங்கி விட்டது. ஏவாளுடைய மனம் ஏதேனிலே வஞ்சிக்கப்பட்டு விட்டது. ஆனால் மனவாட்டி யார் என்றால் எல்லா பிரச்சனைகளையும் காண்டாமிருகத்தின் பலத்தை உடையவளாய் எல்லாவற்றையும் அதாவது சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? தெளிந்த புத்தி உடையவள். என்னது? ஒரு பிரச்சனையை உள்ள வைக்க மாட்டா, குத்தி தள்ளுவா. பரிசுத்த ஆவியுடைய பலத்தில் தேவ அன்புல தன்னை காத்துக்கொண்டவள். 1000 போராட்டம் உள்ள இருக்கும். அந்த வசன வாசி. இதுதான் மனவாட்டி. உன்னத பாட்டு 6:10 வாசிப்பகலாம். சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இவளுடைய அழகு, இவளுடைய பிரகாசம் என்னவென்றால் கொடிகள் பறக்கும் படை. இவளுடைய படை என்ன படை? சொல்லுங்க. இவருடைய படை என்ன படை? கொடிகள். வெற்றி கொடி பறக்கிறது. வெற்றி கொடி. கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் காண்டாமிருகம் அவள். சொல்லுங்க, என்ன உள்ளவள்? கெடிய உள்ளவளாய். காண்டாமிருகத்தினுடைய மூளையினுடைய அளவு என்னது? வெறும் 400 கிராம் இல்லையா? அது என்ன செய்யும்? அவ்வளவு ஷார்ப்பா தீர்மானிக்கும்.
என் விரோதியை எப்படி நான் முட்டி தள்ள வேண்டும், என் எல்லையை விட்டு எப்படி துரத்த வேண்டும். பிரச்சனையை, போராட்டத்தை இருதயத்துக்குள்ளே கொண்டு செல்லாதவள் இந்த மணவாட்டி. இதுவே காண்டாமிருகத்தின் பலன், இதுவே தெளிந்த புத்தி. இன்றைக்கி மனுஷன் சராசரி எத்தனை கிலோ? 70 கிலோன்னு வச்சுங்களேன். அவன் மூலியை அதில் 1.5 கிலோ. அதான் மாம்சத்தோட ரத்தத்தோட போராடி இருக்கிறான். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவில் அறைந்து விட்டார்கள். மணவாட்டி என்பவள் யார்? அவள் கொடிகள் பறக்கும் படையை போல கெடி உள்ளவள். கெடி இருக்கு அவளுக்குள்ள, ஒரு அக்னி, ஒரு ஃபயர், கெடி. அவளை தொட முடியும், ஒரு பிரச்சனை அவளை தொடாது. அவன் மனம் என் பிதாவின் அன்புல கலிகூர்ந்து கொண்டிருக்கும். தெளிந்த புத்தி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பிதாவின் அன்புல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவின் அன்புல அப்படியே அவர் கலிகூர்ந்து கொண்டு இருப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கோபப்படுறவங்கிட்டே கூட போயிடாதீங்க. ஏன்னா அவங்களாம் ஏதோ ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம், அது உங்களை பாதிச்சிடும். இந்த மணவாட்டி யார் என்றால், அபிஷேகத்தில் நிறைந்து, நல்லா கவனி, ஒரு நாளும் போராடி தன்னுடைய மனதை பாதுகாத்து கொண்டவள், தன்னுடைய இருதயத்துக்குள்ள தன் மணவாளனாக கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவள், ஜெயம் எடுக்கிறவள். கொடிகள் பறக்கும் படையை போல கெடி உள்ளவள். இவள் அருணோதயம் போல உதிக்கிறாள். இவள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அருணோதயம் போல உதிக்கிறது. இவளுடைய நம்பிக்கை எல்லாம் அவருடைய கிருபையின் மேல் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது ஏசப்பாவுடைய கிருபை. அவருடைய வருகையில் அவருடைய கிருபை என் மேல பூரணமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு பிரச்சனையை பற்றி யோசிக்காதவள். நீ எதுக்கு பிரச்சனையை போட்டு யோசிக்கிறேன்னு நான் கேட்குறேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? புத்தி இருக்குதா? ஏசப்பா கேட்குறேன், உனக்கு புத்தி, தெளிந்த புத்தி இருக்குதா? அதுக்கப்புறம் இப்போ சில வேலை நம்மலாம் முன்னாடிலாம் பார்த்தோன்னா, நம்ம ஊரில் இங்கே அந்த கிணத்துல தண்ணி இருக்கும். அப்போ நமக்கு ரொம்ப தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே போய் என்ன பண்ணுவோன்னா, அங்கே போயிட்டு தண்ணி பிடிக்குது, கிணத்துல தண்ணி பிடிக்குது, இறங்கும் போது நிறைய பேர் கலக்கி விட்டுருவாங்க இல்லையா? அது தெளிகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணணும். அது தெளிஞ்ச பிற்பாடு தான் போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் மொண்டின்னு வரும். அதே மாதிரி நம்ம ஊரில் சென்டராக இருக்கிற அந்த கிணறுல கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அந்த கிணத்துலாம் தண்ணி எடுக்கும் போது அப்படி கலங்கிடும். அது தெளிகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். ஏதேனிலே ஆதாம் ஏவாளுடைய மனம் கலங்கி விட்டது. என்ன கலங்கி விட்டது சொல்லவா? இன்ன வரைக்கும் மனுஷனுக்கு நான் யாருன்னு தெரியல. அவன் எதில் கலங்கிட்டான்னா, நான் யார் என்கின்ற அந்த உணர்வு, அந்த ஒரு தெளிவு இன்னும் மனிதனுக்குள்ள பரிபூர்ணப்படலை. அந்த தெளிவு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் பூர்ணப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆவியில் ஜெபம் பண்ணி மாம்சத்தை ஜெயிக்கணும். கவனிங்க, என்றைக்கும் மனிதனுக்குள்ள என்ன பிரச்சனைனா, தான் யார் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை தான் என்றைக்கும் ஓடினா, அவன் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. கலங்குது. நீ யாரு? நீ அது நிறைய இருக்கு. நீ யாருன்னு தெரியல. நான் இப்படியா இருந்தால் நீ என்னைய பெருமைப்படுத்தலை, நீ என்னை ஏன் திட்டுற, நீ ஏன் என்னை இப்படி பேசுகிற, நான் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. கலங்கி இருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவாரே. ஆனால் இந்த ஆவியில் ஜெபிக்கிறவங்களை நீங்கள் பார்க்கலாம், சுற்றி எல்லாத்தையும் அப்படியே உட்காந்து நல்லா அனலாக ஜெபம் பண்ணிக்கினே இருப்பாங்க. கத்தி ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா கத்துவாங்க. அந்த ஃபயரில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தேவ அன்பு அவருடைய இருதயத்துக்குள்ளே பூர்ணப்படும். தெளிந்த புத்தி இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை கூட அவங்க இருதயத்துக்குள்ளே கொண்டு போகவே மாட்டாங்க. ஆக மணவாட்டி யார் என்றால், அவள் சந்திரனை போல அழகு, சூரியனை போல பிரகாசம், அவளுடைய கொடி பறந்து கொண்டே இருக்கும். யுத்தத்தில் அவள் ஜெயங்கொண்டவள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூரண அபிஷேகம் அவளுக்குள்ளே இருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனை வந்த நோக்கமே என்ன நோக்கம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பலம், அவருடைய பலன் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மனதை, நம்முடைய ஆத்துமாவை இந்த மாம்ச போராட்டத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இளைப்பாறுதல் நமக்குள்ளே இருக்கும். அது கிறிஸ்துவை போல நம்மை மாற்றும். கொடிகள் பறக்கும் படையை போல கெடி அப்படின்னா ஒரு அக்னி, ஒரு ஃபயர். இவள் கெடி.
எந்த பிரச்சனையும் இவளை தொட முடியாது. நான் ஒரு காரியத்தை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். ஒரு பிரச்சனையும் உன்னை தொட முடியாது. காரணம், உனக்குள்ள காண்டாமிருகத்தின் பலன் இருக்கிறது. கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லாமா? அப்ப தெளிந்த புத்தி நமக்குள்ள இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி என்பது தேவன் மேல் வைக்கிற அன்பு. தேவன் மேல் வைக்கிற அந்த அன்பு. தேவன் எங்க அப்பா, அவர் என் தேவனா இருக்கிறார், என்னை சிருஷ்டித்தவர், என்னை சித்தம் கொண்டவர். என்னை விட்டுருவாரா? என்னை நடுத்தரில் விட்டுருவாரா? என்னை கண்ணீரோடு விட்டுருவாரா? என்னை கடனில் மூழ்க விட்டுருவாரா? என்னை வியாதியில் விட்டுருவாரா? அந்த அன்பு உன் மனசுக்குள்ள, அந்த தெளிந்த புத்தி வரணும்னா நீ ஆவியில் நல்ல ஜெபித்து போராட்டங்கள் எல்லாம் விட்டு உன் மனதை நீ காத்துக்கொள்ள வேண்டும். உன் மனதுக்குள்ள அந்த ஒரு தெளிந்த புத்தி வேண்டும். அதுதான் உன்னை மகிமைக்குள்ளே கொண்டு போகும். இது எப்படிப்பட்டவள் இந்த மணவாட்டி என்றால், கிறிஸ்து இயேசுவை போல. கிறிஸ்து இயேசு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார், பெருமூச்சு விட்டார். அந்த வசனத்தை வாசிப்பாங்களாம். யாத்திராகமம் 31:17 வாசிப்பாங்களா? யாத்திராகமம் 31:17. அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் அப்படின்னா பெருமூச்சு, தேவ சித்தம் செய்து தெளிந்த புத்தியோட, அவருடைய மனம் என்றென்றைக்கும் தெளிந்த அந்த ஒரு அன்புல, தேவ அன்புல பூரணப்பட்டவராய், அப்பாவுடைய சித்தத்தை செய்து, சர்வ வல்லவருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து அவர் பெருமூச்சு விட்டார். பெருமூச்சு என்ன மூச்சு விட்டார்? அவர் மனதை ஒரு வினாடி கூட கலக்கமே இல்லை. அதான் கிறிஸ்து. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் ஆனவர். இன்னைக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தி என்பது உன்னத ஜீவியம். எல்லா பிரச்சனையுடைய ஆணி வேறு முதற்கொண்டு மேலே நுனி வரைக்கும் நல்லா அலசி பார்த்து அதை பார்த்தாயிட்டு இதெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாது. ஏன்னா இவங்க ஆவியில் அனலாக இருந்து தேவ அன்பில் பூரணப்பட்டு அந்த தெளிந்த புத்தியோடு கூட இருக்கிறவர்கள். இதுதான் ஒரு உன்னத அனுபவம். இந்த தெளிந்த புத்தி, இதை தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களும் நமக்கு தெளிந்த புத்தியை அவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் பெருமூச்சு விட்டார். பெருமூச்சு விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே காண்டாமிருகத்தின் பலனை நமக்குள்ளே கொடுத்து, ஒரு பிரச்சனையும் நமக்குள்ளே இல்லாமல் நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் பெருமூச்சு விட்டு நமக்காக ஜெபிக்கிறார். இந்த பெருமூச்சு என்பது அப்பாடா, ஆமென், எங்கள் அப்பா சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், அப்பாடா அப்படின்னு உட்காரோம் இல்லையா? அதுதான் இந்த பெருமூச்சு. ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இந்த காண்டாமிருகத்தின் பலன் நமக்குள்ள இருக்கிறத, ஒரு பிரச்சனையும் நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது, மனம் பதறவே பதறாது, சூழ்நிலையெல்லாம் தலைகளாக இருக்கும், மனதுக்குள்ள ஒரு சமாதானம், அப்பாடா, ஒரு பெருமூச்சு நமக்குள்ள, அப்படின்னு ஒரு நிம்மதி, ஒரு நிம்மதி, ஒரு தெளிந்த, எங்க அப்பா இருக்கிறார் எனக்கு, அல்லேலூயா, எங்க அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய புள்ள மனம் பதறுவானா? அப்ப கிறிஸ்துவை, இது ஆச்சரியமானது. கிறிஸ்துவினுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பெருமூச்சு, இந்த பெருமூச்சு விட்டு நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தெளிந்த புத்தி வந்துருச்சு அவங்களுக்குள்ள. தேவன் மேல ஒரு பரிபூர்ண அன்பு வந்து விட்டது. காரணம், கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்துக்குள்ள நாம் தரித்துக் கொள்ளுகிறோம். அவர் நமக்குள் இருக்கிறபடினால பெருமூச்சு விட்டு நமக்காக ஜெபிக்கிறது. சில பேரை பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நிறைய பரிசுத்தவன்களை பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் பார்த்தா கண் முன்னாடி வேற மாதிரி இருக்கும். அப்படியே சும்மா கூலாக இருப்பாங்க, ஒரு பதற்றமாக இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க சில வேலை அவங்க சொல்கிற சாட்சியெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக, கிளைமேக்ஸ் எப்படிப்பா முடிஞ்சுது அப்படியே அதை கேட்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு பெருமூச்சு, அந்த பரிசுத்த ஆவியினுடைய பரிபூரணம். அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஜெபிப்பாங்க. அப்படியே இந்த சரீரத்தை விட்டு வெளியே வந்து தேவன் அண்டையில் நெருங்கி அந்த தெளிந்த புதி, எங்கள் அப்பா இருக்கிறார் எனக்கு, அந்த ஸ்பிரிட்டில் ஜெபிக்கிற அந்த அனுபவம். இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி அழுக, மனமெல்லாம் உடையுது. காரணம் என்ன தெரியுமா? நான் யார் அப்படின்ற அடையாளம் தெரியல. நான் யார்? அதுதான் இன்றைக்கி வரைக்கும் குழப்பி. நான் யார்?
நான் இப்படியா இருக்கிறேன், எனக்கே எப்படி நடக்குது, நான் இப்படியா இருக்கிறேன், எனக்கே எப்படி நடக்குது. இதுதான் எனக்கு பிரச்சனை. இதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை உள்ள வைக்கலாம். நான் என் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த தெளிந்த புத்தி நமக்குள்ள வந்துருச்சுன்னா பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் இது பண்ண முடியும். நான் என்ன சொல்றது தெரியுமா, உங்களால் காலையில் எழுந்துக்குங்க. இப்போ பரிசுத்தன் என்ன பண்ணுறாரு பாருங்களேன். அந்த வசந்த வாசிங்க, ரோமர் 8:26 வாசிங்க பார்க்கலாம். அந்தபடியே ரோமர் 8:20 எல்லாம் எடுத்து வசந்த பாருங்க பார்க்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவனுடைய இரக்கத்துக்காக அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நாம் பலவீனமானவர்கள் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில வேளைகளில் நான் இந்த பாவம் செஞ்சுட்டேனே, நான் இதை மீறுதல் பண்ணிட்டேனே, ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்குவாரா? தவறுங்க. ஏன்னா குழப்பம் கலங்கிருச்சு, ஏதேனில் கலங்கிருச்சு, மனம் வஞ்சிக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த கலக்கத்தில் என்ன வந்துச்சுன்னா நீ யாருன்னு தப்பாக சொல்ல வச்சுட்டான். உங்களை நீ யாருன்னு உன்னை தப்பாக சொல்ல வச்சுட்டான். உன் மனசுக்குள்ள ஒரே போராட்டம். ஆனால் நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, அந்த பெருமூச்சு என்ன தெரியுமா, தேவ சித்தம் செய்து முடித்து ஒரு இளைப்பாறுதல். அப்பாடா, என்ன நம்ம நடக்க அப்படியே அமைதியா, எவ்வளவு சூறாவளி அடிச்சாலும் இவனுடைய இருதயம் பதறவே பதறாது. அதாவது 112ஆம் சங்கீதத்தில் நினைக்கிறேன், ஆபத்து வருகிறதினாலே அவனுடைய இருதயம் கண்டு கலங்காதுன்ற வசனம். அந்த வசந்த வாசி 112 9ஆம் வசனமா, அந்த வசந்த வாசிமாவது தீங்கோ ஆபத்தோ, அந்த வசன வாசி 7. துர்ச்செய்தி வாசி போல 7ஆம் வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இதாங்க தெளிந்த புத்தி. உனக்கு தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா உன் மனம் பதறாது. இளைப்பாறுதலுக்குள்ள பெருமூச்சு விடணும். உன் ஆத்மாவில் ஒரு பெருமூச்சு இருக்கணும். பெருமூச்சு, அப்பாடா என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார், எங்கள் அப்பாவுடைய அன்பு எனக்கு போதுமானது. இதுதான் துர்ச்செய்தி. எவ்வளவு நடந்தாலும் சரி, அந்த இருதயத்துக்குள்ள பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பலம் என் ஆத்துமாவை உடைக்க முடியாது. காரணம், காண்டாமிருகத்தினுடைய பலம் இந்த மணவாட்டிக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறதான் தெளிந்த புத்தி. அந்த தெளிந்த புத்தியில் என்னால் ஒன்றும் ஆகாது. ஆமெனா, என்னால் ஒன்றுமே ஆகாது. எத்தனை துர்ச்செய்தி வந்தாலும் பயமே வராது. அப்படியா, வருத்தம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதாங்க மனவாட்டி. ஆனால் இந்த அனுபவத்துக்குள்ளே வர்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியில் ஜெபிக்கிறவர்களாய், நல்ல தேவனுடைய வசனத்தை கையில் பிடித்து கொண்டு சுடர்களை போல இந்த உலகத்தில் ஒளி வீசக்கூடியவர்களாய், சூரியனை போல சுடர் வீச வேண்டும், சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும், சந்திரனை போல அழகு என்பது அறிவு, சூரியன் என்பது தேவனுடைய நீதி. இதெல்லாம் பயங்கர கோடுவேடு இருக்கு உள்ள. ஒன்றும் சூரியனை சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல இவள் உதிக்கிறாள். இவள் யார் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார் என்றால், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். எனக்காக யார் வேண்டுதல் செய்கிறது? பரிசுத்த ஆவியானவர். ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யும் போது நம்முடைய மனதுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிடுகிறார். அப்புறம் 27 வாசிப்பாகலாம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று. இந்த ஆவியின் சிந்தையில தான் பார்த்தா நமக்கு தெளிந்த புத்தி வேண்டும். என்ன புத்தி வேணும்? தெளிந்த புத்தி. இன்னைக்கு வரைக்கும் மனுஷனுக்குள்ள இருக்கிற குழப்பமே என்ன தெரியுமா? நான் யாரா இருக்கிறேன், நான் யாருன்னே தெரியல. இவன் மனுஷனுக்குள்ள பிசாசு சொன்ன ஒரு பொய் என்னன்னா, நீங்கள் தேவர்களை போலன்னு சொல்லி
ஒவ்வொருத்தரையும் மனசுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை தேவர்கள்னு வச்சுட்டோம். இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. எல்லா குழப்பத்துக்கும் என்ன பிரச்சனை தெரியுதா? சில வேலைகளில் ஒரு சில சம்பவத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா மனசை போட்டு உடச்சி கசக்கி அப்படி சுக்குநூறா இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற எல்லா அஃபென்சிவான காரியத்துக்கும் காரணம் என்னவென்றால், நீங்கள் இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாவதில் நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் சொல்லி நம்மளை கடவுளாக எத்தனை உள்ள வச்சுட்டான் பிசாசு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தெளிந்த புத்தி வந்ததுமே நம்ம யார் என்பதை நமக்கு ஒரு சொல்லிக் கொடுப்பார். 1 பேதுரு 5:8 வாசிங்களேன். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். விழிப்புனா என்ன? விழிப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நீ யாருன்னு பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து சொல்லி கொடுத்துருவாரு. ஏன்னா ஏதேனில் என்ன பிரச்சனை? நீ யார் என்பதை தவறாக சொல்லிவிட்டான். இன்னைக்கு வரைக்கும் எல்லாருடைய மனதையும் என் மனதை நான் தான் உடைக்க முடியும். யார் உடைக்க முடியும்? இப்போ நம்ம என்ன செய்ய தவறிவிட்டோம் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அன்புல பரிசுத்த ஆவிக்குள்ள நல்ல ஜெபம் பண்ணி நம்முடைய மாம்சத்தை ஜெயங்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரல. இதுதான் எனக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள் அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை ஒன்று சொல்லி போட்டான் அவன். அதனால் வந்த பிரச்சனை என்னன்னாக்கா, ஆனால் இங்கே பேதுரு சொல்கிறாரு, எச்சரிக்கை, விழிப்பாரு. என்னது? நல்ல கவனி. தெளிந்த புத்தியோடு விழித்திருங்கள். விழிப்பு அப்படின்னா கண்ணை திறந்து எப்பவுமே ஜெபம் பண்ணி இருக்கணுமோ, நைட் ஃபுல்லாக ஜெபம் பண்ணி இருக்கணுமோ நிறைய பேர் நினைக்கிறாங்க. விழிப்பு என்றால் நான் பாவி என்கின்ற அந்த ஒரு உணர்வு. ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், என் மேலே நீ இரக்கமாக இருக்கிறீர், உம்முடைய கிருபை என் மேலே பரிபூர்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் பிசாசு எங்கே வருவான்டானா அங்கே தான் குழப்பம் வருவான். நீ கடவுள் இல்லை, உன்னை எப்படி அவங்க அசிங்கமாக பேசலாம், உன்னை எப்படி அவன் அவமானமாக நடத்தலாம், உன்னை அவங்க மதிக்கலை பாரு, இப்படி சொல்லியே உடைக்க வச்சு நமக்கு இந்த அவமானம். நிறைய பேர் தற்கொலைக்கெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா. நான் செத்து போயிட்டு நல்லது, நான் ஏன் வாழணும்? ஏன்? பெருமை. தன்னை நம்ப வைக்கிறான், தான் பலத்தை நம்ப வைக்கிறான், என்னால் முடியலையே. ஆனால் அது விழிப்பு. விழிப்பு, நல்ல விழிப்பு, தெளிந்த புத்தி. என் தேவன் எங்கள் அப்பாவாக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு, அவருடைய அன்பு என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும். அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஏன் அப்படின்னு சொல்றாரு. சில வேலை பார், பாவிக்கு பெருமையா? பாவிக்கு வந்து மகிமை வேணுமா? பாவிக்கு என்ன வரணும்? தண்டனை தான் வரணும். நீங்கள் செஞ்ச பாவத்தில் கண்மண் நிறுத்திங்களேன், ரொம்பலாம் வேணாம். நல் மனசாட்சி இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்ச பாவமெல்லாம் எவ்வளோ பாவங்கள் இல்லையா? என்னென்ன வார்த்தை பேசணும், என்னென்ன பண்ணணும். ஆண்டவரே, நான் இவ்வளோ பாவியாக இருக்கிறேனே, அப்படி இருந்தும் உங்கள் நாமத்துக்கு மகிமையை என்னை வைத்திருக்கிறீங்களே, என் தலையை நீங்கள் உயர்த்துறீங்களா, அவர் மேலே நீங்கள் அன்பு வச்சிங்கன்னாவே உங்கள் மனம் எப்பொழுதுமே பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும். பெருமூச்சு விடும். இலைப்பாறுதலுக்குள்ள அப்பாட அந்த பூரிப்பு, அந்த இலைப்பாறுதல் நமக்குள்ள எப்பவுமே இருந்துன்னு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் குழப்பம். ஏன் அப்படின்னா, நீ யாருன்னே உன்னால் கண்டுபிடிக்க முடியல. நீ யாருன்னு உனக்கு பிசாசு பொய் சொல்லிட்டான். எந்த மனுஷனும் பொய்யனாக இருக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் பிசாசுக்கிட்ட தப்பிச்சு வந்தது உண்மைனா, நான் பாவியாக இருக்கிறேன், என் பாவத்துக்காகத்தான் கிறிஸ்து சிலுவையில் பலியானார். அப்படி சிலுவையை நீ நோக்கி பார்த்தினாவே எல்லா மனக்குழப்பத்துக்கும் விடுதலை கிடைச்சிடும். அவர் மேலே விழுந்த ஒவ்வொரு அடி, வேதத்தை உட்காந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. இயேசு ராஜா ஏன் இப்படி துன்பப்பட்டார், ஏன் இப்படி பாடுபட்டார், ஏன் இப்படி கஷ்டப்பட்டார், இதை உட்காந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னாவே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போ அதை தான் தேவன் சொல்ல. இப்போ இதே 1 பேதுருவின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ள இருந்து ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதை. எப்பா கவனி, தெளிந்த புத்தி இருக்கட்டும். எல்லாம் முடிய போகுது. நீ உன் கண்ணில் பார்க்குற எல்லாமே ஒரு நாள் முடிய போகுது. நம்முடைய தேவன் நித்தியத்துக்கு நம்ம அழைத்திருக்கிறார். நித்திய வாழ்க்கைக்கு என்று நம்மளை வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். அப்போ தெளிந்த புத்தியோடு, அப்போ தெளிந்த புத்தி உனக்கு இருந்துச்சுன்னா, அதுதான் சொல்கிறேன், ஜபம் பண்ணுவதற்கு நீ ஜாக்கிரதையாக இருப்ப. இந்த தெளிந்த புத்தி நமக்குள்ளே வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சிம்டம்ஸ் என்னென்னா, அந்த ஜப நேரம் வந்துச்சுன்னா உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. அந்த நேரம் வந்ததுமே போய்
நல்ல ஆவியில் நிறைந்து தேவனோடு கூட நல்ல உறவாடி தேவ அன்பில் பரிபூர்ணப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்க. அந்த ஜெபம் மன்றத்தில் ஒரு அதான் சொல்லி ஆரம்பத்தில் அதை சொல்லுகிறேன், நல்லா ஜெபம் பண்ணணும். இந்த மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய நான் ஒரு பாவியாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் நீங்கள் என் தலையை உயர்த்துறீங்க, நீங்கள் என்ன பெருமைப்படுத்துறீங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவன் அதான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன பண்ணார்? நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படி சொல்லி, ஆண்டவரை நீங்கள் என்ன உயர்த்துகிறதுக்காக நான் உங்கள் கையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நல்ல ஜபத்தில் மட்டும்தான் உங்களை தெளிந்த புத்தியை கொண்டு வர முடியும். என்னது? முழு நம்பிக்கை அவர் மேலே வச்சு நீங்கள் இந்த மகிமைக்குள்ளே கொண்டு போகணும். ஆக சபையில் கொடுக்குற சத்தியத்தோட நோக்கம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் தெளிந்த புத்தியாக இருக்க சொல்லு. இப்போ தீமோத்தேயுக்கு எழுதும் போதாக இருக்கட்டும், தீத்துக்கு எழுதும் போதாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஏசப்பாவுடைய வருகையில் பங்கடையணும்னா இவர்களுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தியை நீ கட்டளையிடும்படி, தீத்துவே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட்டளையிடு, இவங்களுக்கு இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்லு. இந்த தெளிந்த புத்தி இவர்களுக்குள்ள வேண்டும். தெளிந்த புத்தி என்பது தேவ அன்பிலே பூரணப்பட்டு ஆவியிலே ஜெபிக்கிற ஒரு அனுபவம், தன்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு இலைப்பாறுதலுக்குள்ள இருக்கிற அனுபவம். எந்த பிரச்சனையும் மனசை உடைக்கக்கூடாது. நின்று கம்பீரமாக காண்டா மிருகத்தை போல நின்று ஃபேஸ் பண்ணி தன்னுடைய எல்லைக்குள்ளேயே அந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு துரத்திட்டு எல்லா பிரச்சனைக்கும் நீ தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சாவி உன் கையில் இருக்கணும். தாவீதினுடைய திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், பரிசுத்தரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை, தாவீதின் பேரை சொன்ன, தாவீதுக்குள்ள காண்டாமிருகத்தின் பலன் இருந்துச்சு. தாவீத பேரை சொன்ன எல்லா தேசமும் அலறும் அதிரும். அப்படியே ஏன்? தாவீதுக்குள்ள மேசியாவினுடைய ஆவி இருந்தது. அவர் தாவீதினுடைய வேர், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய வேர், அவர் விடிவெள்ளி நட்சத்திரம். அவர் பேரை சொன்னாவே எல்லா இடத்திலும் அவருடைய கொம்பு உயர்ந்திருந்தது. இந்த மணவாட்டியினுடைய அபிஷேகம் தான் நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆக உங்கள் எல்லைக்குள்ள ஒரு பிரச்சனையும் தலை தூக்காது. எப்படிப்பட்ட பிரச்சனை அல்லது வேற யாருக்காக இந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய சாவி நம்முடைய கையில் நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமேனா? அப்போது இவங்க நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, ஜபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை. அப்படின்னா இந்த மாம்சத்தை ஜெயிக்கிற அந்த ஜாக்கிரதை, இந்த மாம்சத்தை ஜெயிச்சு நல்ல பிரச்சனையெல்லாம் விட்டு தூரம் தூக்கி போட்டுடணும். நீ காலையில் எழுந்துக்கும் போது ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எழுந்து நல்ல ஆவியில் இந்த மாம்சத்துக்குரிய உன் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த உலக போராட்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி போட்டு தேவன் பக்கத்தில் போயிடணும். நீ அதுதான் ஜபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை. இன்றைக்கி பிள்ளைங்களை எழுப்பி காலையில் 5 மணிக்கு எழுப்பி நல்லா முகத்தெல்லாம் கழுவி வர சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜபத்தில் உட்கார வைக்கணும். ஆமேனா? நான் சொல்கிறது புரியுதா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனி. வாலிப பிள்ளைங்கள்லாம் நீங்கள் காலையில் என்ன செய்யணும்? நல்லா முகத்தெல்லாம் கழுவி நல்லா ஆவியில் அப்படியே உங்களை மெய் மறந்து தேவ அன்பை நினச்சி பார்த்து உங்களை அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா அன்றைக்கி முழுக்க தேவ பாதுகாப்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமேனா? உங்களை ஒரு சத்துரு தொட முடியாது. இப்போ நான் சொல்கிற கவனிங்க, இதுதான் இந்த தெளிந்த புத்தி தான் மணவாட்டி. ஆமேனா? தெளிந்த புத்தி தான் மணவாட்டி. ஏன்னா மணவாளனுடைய அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய இந்த பரிபூர்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறபடினால இவர்கள் ஜபத்திலேயே இருப்பாங்க. ஏன்னா இவங்க அதாவது ஜபம்னா என்ன சொல்லுங்க? தேவ சிந்தை, தேவனோட உறவிலே இருப்பாங்க. இதுதான் ஜபம். என் ஜப வீட்டில் அவர்களை மகிழ்ச்சி செய்வேன் என்றால் இவர்களுடைய சிந்தை, இவங்களுடைய நெற்றியிலே பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க சிந்தனை முழுக்க தேவ அன்பில். ஏன்னா கிறிஸ்து இயேசுவை இவர்கள் தரித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றியில் எழுதியிருக்கிறார்கள். ஜபம் பண்ணிக்கொண்டே, எப்போதும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்க, விழித்திருங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தங்களுடைய நெற்றியில் தங்களுடைய பிதாவின் நாமம், அவருடைய சிந்தனையில் இவர்கள் ஆணி அடித்து மாம்சத்தை சாகடித்து, யாகேல் ஆணி அடித்து சாகடித்து பிதாவினுடைய அந்த மகிமையை தங்கள் நெற்றியிலே பிதாவின் நாமத்தை இவர்கள் தரித்திருக்கிறார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை இவர்கள் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே. அந்த வசனத்தை வாசி வெளிப்பட்ட விசேஷம் தங்களுடைய 22ஆம் அதிகாரத்தில் தங்கள் நெற்றியில் தங்கள் பிதாவின் நாமத்தை தரித்திருப்பார்கள். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் வசனம் 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில். இதுதான் ஜபம், இதுதான் தெளிந்த புத்தி. ஆமேனா? நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து
ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை. எப்போதும் பிதாவின் சிந்தனையிலேயே இருப்பார்கள். என் தேவனுக்கு எது பிரியம் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பார்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய ஜபம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நல்லா பாருங்கள் பார்க்கலாம். ஆவியில் ஜபிக்கிறீங்களா? காலையில் எழுந்து எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டுணும். கவனிங்க, சில பேர் எழுந்துக்கும் போதே ஐயோ இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இதுதான் மனக்குழப்பம். நான் என்ன பண்ண, இன்னை வரைக்கும் நீ இந்த பூமியில் வாழ்வது அவருடைய கிருபை. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் என் மூச்சு விடுறது என் ஏசப்பாவுடைய கிருபை, என்னால் முடியாதுன்னு சொல்லி உங்கள் பிரச்சனையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். இந்த தெளிந்த புத்தி நமக்குள்ளே இருக்குமே ஆனால் அவர் வெளிப்படும் போது அவர் நமக்கு அளிக்கிற கிருபையின் மேலே நாம் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்போம், இளைப்பாறுதலுக்குள்ளே இருப்போம். தீத்துவுக்கு எழுதும்போது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். தீத்துவுக்கு எழுதும்போது வேகமா இப்போ கர்த்தர் இங்கே என்னென்னலாம் சொல்றாரு. தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. எப்பா என்ன பேசு? ஏ ஊழியக்காரனே, நீ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும். இவங்களுக்கு என்ன இருக்கணும்? தெளிந்த புத்தி. சொல்லுங்க, யாருக்கு? முதிர் வயது உள்ள புருஷர்கள், அவர்களுக்குள்ள என்ன இருக்கணும் சொல்லுங்க? தெளிந்த புத்தி என்பதுதான் பூரணம். மணவாட்டி கொடிகள் பறக்கும் படையை போல கெடி உள்ளவள் அவள். தெளிந்த புத்தி. கெடி மணவாட்டி யாருங்க? கெடி உள்ளவள். சொல்லுங்க, மணவாட்டி யாரு? கெடி என்றால் அக்கினி. அவளுடைய அந்த ஒரு இளைப்பாறுதலுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவிக்கு முன்பதாக அவளை ஒன்றுமே அசைக்க தொட முடியாது. அப்போ இந்த முதிர் வயதுள்ள புருஷர், இப்போ சபை எப்படி இருக்கணும் கவனிங்க, வருகைக்கு எப்படி ஆயத்தப்படுத்தணும். முதிர் வயதுள்ள வயசான புருஷர்கள்லாம் தெளிந்த புத்தி இருக்கணும். அப்புறம் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் எப்படி முதிர் வயதுள்ள புருஷர்கள் இருக்கிறார்கள் அப்படியே வயசானவங்க அவங்க எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அத்தோடு சேர்த்து முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், அதாவது பாட்டிகளுக்கெல்லாம், தாத்தா பாட்டிங்க எப்படி இருக்கணும்? முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் 3ஆம் வசனம் இப்போ வாசி. அப்படியே பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற, பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் இவங்க எக்ஸ்ட்ரா ஒன்று, அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாய் இருக்கவும். நல்லா கவனிங்க, யாரு? முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், அதாவது வயசான பாட்டி அம்மாங்க தாத்தாங்கள எப்படி இருக்கணுமா? அப்புறம் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள். நல்லா கவனிங்க, இந்த முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் என்ன செய்யணும் அப்படின்னா, பாலிய ஸ்திரீகள், அதாவது தங்களுடைய மருமகள் மாருக்கு குடும்பத்தை நடத்துறாங்க இல்லையா, தங்க மருமக மாறுங்க அல்லது பெண்கள் தாம் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணுமா? ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்தில் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும். என்ன புத்தி இருக்கணும்? இந்த வயசான அம்மாங்களுக்கு தெளிந்த புத்தி இருந்தாதான் தாம் மருமகளுக்கும் தாம் பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணுவாங்க? தெளிந்த புத்தியை இவங்க போதிக்கணுமா. அப்போனா எந்த அளவுக்கு ஆவியில் வயசானவங்க ஜெபிக்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். வயசான அம்மாங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க போய் ஜெபிக்க ஆரம்பிச்சு அவங்க ஜெபம் பண்ணிக்கின்னு அந்நிய பாஷை பேசிக்கினே இருப்பாங்க. நல்லா ஜெபம் பண்ணிக்கினே இருப்பேன். ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறாங்க, இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும். இவங்க என்ன தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் அவங்க எல்லாம் வீட்டில் தரித்திருக்க சொல்லணும். யாரும் எங்கேயும் வீட்டை விட்டு வேணாம், வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்போ பெண்ணால மட்டும்தான் வீட்டை கட்ட முடியும். உன் மருமக எப்படி இருக்கணும்? புருஷன் மேலேயும் பிள்ளைங்க மேலேயும் அன்பா இருக்கணும்.
அப்புறம் தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தி வந்துருச்சுனாவே எல்லாம் ஓகே, 100% முடிஞ்சு போச்சு. புருஷர்களுக்கு என்ன ஆலோசனை? வாசி அடுத்த வசனம், 6 வசனம். அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ள புத்தி. அவள்தான் புருஷனுக்கு ஒரே ஒரு கான்செப்ட், அவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அவனுக்குள்ள தேவ அன்பு பூர்ணப்பட்டு தேவ ஆவியில பரிபூர்ணப்படுவானே, ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு அடையாளம், தெளிந்த புத்தி. இதுதான் மணவாட்டியின் அபிஷேகம். புருஷனுக்கு ஒரே அவன் புத்தி தெரிஞ்சிருக்கணும். என்னது? தேவ அன்புல அவன் பரிபூர்ணப்பட வேண்டும். தேவ அன்புல அவன் பரிபூர்ணப்பட்டு விட்டானாலே அவன் குடும்பத்தை நடத்திடுவான். இதுதான் கான்செப்ட். அதே போல ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? அவன் தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கணும். எடுத்து வாசிங்க, தீமோத்தேயு எழுதும்போது 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் அவன் தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்க வேண்டும், யோக்கியதை உள்ளவனா இருக்க வேண்டும், அந்நியரை உபசரிக்க இருக்க வேண்டும், போதக இப்படியே லிஸ்ட் கொண்டு அந்த தெளிந்த புத்தி ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இந்த தெளிந்த புத்தியை குறித்து இந்த ஸ்திரீகள், உதவி ஊழியம் செய்கிற புருஷர்களும் உதவி ஊழியம் செய்கிற ஸ்திரீகளும் கூட தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். 11 வசனம். இந்த ஸ்திரீகளுக்கு நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஊழியத்துக்கு சொல்றாரு. மறுபடியும் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, ஒரு பெண் நார்மலா ஒரு பரிபூர்ணப்பட்ட சபையில உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் பணிந்து கொள்ளுகிற ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இருக்க வேண்டும்? 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2:8 வாசிப்பாக்கலாம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. இந்த கோபம் இல்லை அப்படி எப்ப கோபம் வரும்? தன்னை நம்பும் போது. தான் மாம்ச சில பேரை பார்த்தீங்கன்னா, நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எப்போ நமக்கு கோபம் வரும்? மனிதனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்போ இவனுக்குள்ள ஒரு புருஷனுக்குள்ள தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னாவே இந்த கோபமும் தர்க்கமும் வாக்குவாதம் இது ஒரு விசுவாசிக்கு தகாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பாரே ஆனால் நீ கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஏன் கோபப்படுற? நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா, தெளிந்த புத்தி உனக்கு இருந்துச்சுன்னா நீ கோபமே வராது. அப்போ இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புருஷன் எந்த நேரத்திலையும் அவன் கை சுத்தமாக இருக்கணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு புருஷனுடைய கையை சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுக்கு பயப்படுற அந்த பயம், அந்த இளைப்பாறுதல், பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியான நமக்குள் இருப்பார். எல்லா நேரத்திலையும் உன் கையை தேவனுக்கு நேராய் உயர்த்தி வெக்கப்படாம, நீ நடு ரோட்டில் நின்று யாரோ ஒரு ஜோமான சொல்ற கையை நேராக உயர்த்தி உன் பரிசுத்த கையை தேவன் பார்க்கிறார். உன்னையே நீ நம்புற, உன் பலத்தை நம்பாத. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்குற மகிமை, எல்லா இடங்களிலும் கையை வைத்து ஜெபம் பண்ணுறதுக்கு நீ தயாராக இருக்கிறியா? அப்படின்னா உனக்குள்ள காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூர்ண பலம், புது எண்ணெயின் அபிஷேகம் உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? சகோதரிகள், ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும். நல்லா கவனிங்க, நல்லா நீட்டாக உடுத்தணும், காஸ்ட்லியாக உடுத்தக்கூடாது. நீட்டாக இருக்கணும், நல்லா வெள்ளையாக நல்லா துணியை துவைச்சி நல்லா அயன் பண்ணி நல்லா இருக்கலாம். ஆனால் இந்த உடலை அலங்கரிக்க கூடாது. இந்த தெளிந்த புத்தி நமக்குள்ளே வந்துருச்சுன்னா எல்லா மகிமையும் தேவனுக்கேன்னு சொல்லிட்டு தகுதியான வஸ்திரத்திலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தி பாருங்க. இந்த தகுதியான அதாவது அவருடைய தகுதியை சொல்றாரு. தகுதியான வஸ்திரம் என்பது வெளியே இருக்கிறது. நாணம் என்பது என்னது அப்படின்னா, ஒரு பெண்களுக்குள்ள எப்பொழுதுமே அந்த நாணம்னா சொல்ல அந்த ஒரு வெக்கம், அந்த நாணம் என்று பெண்களுக்கே உரிய அந்த ஒரு நளினம் அதுதான் அது இருக்கணும். சில பொம்பளைங்களை பார்த்தீங்கன்னா, ஆம்பளை இருக்கிறாங்களா இல்லை பெரியவங்க இருக்கிறாங்களா இல்லை இந்த ஒரு தகுதி உள்ள, அதெல்லாம் பார்க்காத, வாயை திறந்தாவே டபடபடபடபான்னு அடிக்கும். அந்த நாணமே இருக்காது, வெக்கமே இருக்காது.
ஒரு ஆம்பளைங்க முன்னாடி எப்படி இருக்கணும்னா இந்த நாணம் என்று சொல்ல, ஒரு ஆம்பளைங்க உனக்கு தேவைப்பட்டா பேசு, அதான் வாய் திறந்து விட்டு கெடுக்குது, எங்கே பார்த்தாலும் தேவையில்லாமல் பேச்சு பேசுறது. அப்போ கர்த்தருக்கு என்ன சொல்கிறேன்னா, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தி. இந்த நாணம் தெளிந்த புத்தி என்பதுதான் ஒரு பெண்ணினுடைய அலங்காரம். தெளிவாக இருக்கணும், பதறவே கூடாது, எல்லா நேரத்தில் ஜெபிக்கக்கூடியவளாய் அவள் இருக்க விடாது. தான் அது தெளிந்த புத்தி. தங்களுடைய பிதாவின் நாமம் உன் நெற்றியில் எழுதியிருக்கணும், தான் தெளிந்த புத்தி. இதான் ஜெயஜீவியம். ஒரு பெண் பதறக்கூடாது. இதுதான் என்ன இன்னைக்கு குழப்பம் என்னது, நான் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்கள் விழித்திருங்கள், நீ ஒரு பாவியாக இருக்கிறாய். அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவினான் என்று அவர் இருகரம் உயர்த்தி தேவனுடைய இரக்கத்துக்கு நேராய் அவர் கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். அந்த தெளிந்த புத்தி நமக்குள் இருக்க வேண்டும், விழிப்பு இருக்க வேண்டும். அதுதான் இந்த பெண். ஒரு பெண் எப்படி இருக்கணும், தகுதியான வஸ்திரம், நாணம் இருக்கணும். எங்கே பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும். இப்போ நான் பேசணுமா, அந்த ஒரு நளினம் நாணம் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை தெளிந்த புத்தி ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னு, அதுதான் அலங்காரம். வாயாடியா இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நேர தேவ சமூகத்தில் போய் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவளாக அவள் இருக்க வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலன் பவுல் இங்கே எழுதுகிறார், ஒரு சபை எப்படி நடத்தணும்னு சொல்லி. அதே மாதிரி தொடர்ந்து ஏன் இந்த ரீசன்லாம் சொல்லுவார், இந்த காரணம்லாம் சொல்லுவார். சரி, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனிங்க. இந்த தெளிந்த புத்தி என்பது தேவன் மேல் நாம் வைக்கிற அந்த அன்பு. ஏன்னா மனிதனுக்குள்ள தேவனை விட்டு பிரிந்து வந்து விட்டு மனிதனுக்குள்ள கலங்கி இருக்கிறது. அவனுக்கு ஒரு தெளிவு இல்லை, ஒரு தெளிந்த புத்தி இல்லை. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த தெளிந்த புத்தி அப்படின்னா என்னன்னாக்கா, தேவன் மேலே நான் வைக்கிற இந்த அன்பு. இந்த இளைய குமாரன் இந்த சம்பவத்தை நம்ம தெளிவாக பார்க்குறோம். இந்த தெளிந்த புத்தினா என்ன, இதை மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை புரிஞ்சாதான் நம்ம தேவ அன்புக்குள்ளே நம்ம பரிபூர்ணப்பட முடியும். ஏன்னா அந்த வசந்த வாசிங்க 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசந்த வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து. இதுதான் இந்த கலங்கி இருக்கிறது. எல்லாருடைய மனதுக்குள்ளேயும் நான் யார் என்கின்ற கேள்விக்கு இன்னைக்கும் விடை கிடைக்காம தான் அவன் கலங்கி போய் நிற்கிறான். நான் யார், அது அவன் மனசாட்சிக்குள்ள கொண்டு போகணும். அவன் நான் ஒரு பாவி, அதான் அந்த விழிப்பு, அந்த தெளிந்த புத்தியில் நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என் கர்த்தர் என் மீட்பராக இருக்கிறார். கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று உங்கள் மனம் விலகிருச்சு, மனம் கலங்கி நிற்குது. இந்த இளைய குமாரன் என்ன செஞ்சிட்டான், நீங்கள் இதை புசிக்கிற நாளிலே தேவர்களை போல இருப்பீங்க அப்படின்னு பிசாசை கலக்கி விட்டுட்டான். கலங்கிருச்சு. தான் பெருமையில் அப்பா கிட்ட போயிட்டு நான் தனியாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு உங்களுக்கெல்லாம் மகிமை கொடுக்க முடியாது, உங்கள் சித்தெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் எனக்கு என் சொத்தை எனக்கு வரக்கூடிய பாகத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கின்னு கொஞ்ச நாள் கழித்து எல்லாத்தையும் சேர்த்து சுட்டின்னு தூரதேசத்துக்கு போயிடுறான். நல்லா கவனிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ போராட்டத்தை அனுபவிச்சிங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஒரு ஸ்டேஜில் போயிட்டு எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, நான் செத்துடுறேன், எனக்கு சாகிறதான் நல்லதுன்னு சொல்லி தேவனை துக்கப்படுத்தி தேவனுக்கு விரோதமாய் பேசுவார்கள். உனக்கு தமக்கென்று உன்னை தேவன் படைத்திருக்க நீ என்ன நான் சாகிறேன்னு சொல்கிறது? அது ஒரு பிசாசினுடைய பயங்கரமான ஒரு வஞ்சகம் தான், தற்கொலை முயற்சி, தற்கொலை எண்ணம். ஏன்னா அப்பா எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன படைச்சிருக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும் இன்னைக்கு தேவனுக்கு. இன்னைக்கு சொல்லுவீங்களா, இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்ட பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். இந்த இளைய குமாரன் மனம் கெட்டு போயிடுச்சு, அப்பாவை மகிமைப்படுத்த. அப்பா பெரிய சொத்துக்காரர். இளைய மகன் என்ன பண்ணிட்டான், எனக்கு வரக்கூடிய ஆஸ்தியை நீ பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வாங்கிட்டு போயிட்டான். அப்பாவை மகிமைப்படுத்தலை. நீ அப்பா வீட்டில் இருந்திருக்கணும்,
நல்லா கவனிக்கணும். அப்பா வீட்டில் இருந்திருக்கணும். கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று மனம் கெடுக்கப்பட்டு போயிருக்கிறது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கர்த்தர் என்றால் அவரே தேவ பலனாய் இருக்கிறவர், அவரே ராஜாதி ராஜா. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதில் 3 ரகசியங்கள் அடங்கியிருக்குது. இஸ்ரவேலே கேள், இவர் தான் உன் தேவன், இவர் தான் ஒரு ராஜா, இவர் தான் உன் மணவாளன். இந்த 3 காரியங்கள் அது உள்ளே அடங்கியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு வினாடி அப்பாவை மகிமைப்படுத்தல அப்படின்னாலும் அவன் மனம் கலங்கி போனவன். அவன் தூரதேசத்துக்கு போய் விடுகிறான். ஒரு ஸ்டேஜில் கடைசியில் பண்ணி அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, போஜனம் அவனுக்கு கிடைக்கல. பன்றி மேய்க்கும்படியாய் அவனை நிர்பந்திக்கிறார்கள். பன்றி என்பது என்னது? மாம்சிக இச்சையின் பலவீனங்கள். அது பன்றி என்பது இவன் எதை காண்பிக்குதுன்னு சொன்னால், இவன் பன்றி என்பது அந்த நான் ஆண் நான் பெண் என்கின்ற அந்த விழுந்து போன ஆவி. அது அதான் பன்றியை காண்பிக்குது. இவன் 100% இவன் ஒரு வேசி என்பதை காண்பிக்கத்தான் பன்றி மேய்க்க போனான். அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிங்களேன். அவனுக்கு இது கிறிஸ்துவை பற்றின உண்மை. ஆமேனா? கிறிஸ்து யாரு? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதுதான் கிறிஸ்துவை பற்றின உண்மை. அவர்தான் ராஜாதி ராஜா, அவரே சர்வத்துக்கு மேலான தேவன், அவரால் எல்லாம் கூடும், என் வாழ்க்கையில் அவரே எல்லாம் என்று உணர்வத்தான் அந்த பரிபூரணம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சம்பவத்தை வாசிக்கலாம். லூக்கா 15 எங்கிருந்து வாசி, அந்த வாசனை ஃபுல்லாக வாசிக்க பார்த்தா நமக்கு நல்லா புரியும். 11 வாசிக்க பார்க்கலாம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புத்தி தெளிதல் என்றால் தேவன் மேல் வைக்கிற அன்பு. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவை பற்றின உண்மை என்னவென்றால், கிறிஸ்து தேவனுடைய குமாரன், நான் அவருடைய இளைய மகன். அவனுக்கு புத்தி தெளிந்தது. என்னன்னு புத்தி தெளிஞ்சது? எல்லாம் அந்த வசனத்தை பாருங்களேன், 17 வசனத்தை பாருங்களேன், வாசிமா. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகுறேன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான இதை மட்டும் பார்த்துட்டு நான் முடிக்கிறேன். இவனுக்குள்ள தெளிவான ஒரு புத்தி தெளிஞ்சுது, நான் சாகுறேனே. எப்பா, எல்லாம் கவனிங்க, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இவ்வளோ போராட்டம், எனக்கு இவ்வளோத்தையும் நீ உட்காந்து யோசிக்கிறியே, ஒரு நாள் நீ என்ன பண்ண போற? நான் சாகத்தானே போறேன். நான் சாகாம இருக்கணும்னா எனக்கு போஜனம் தேவை. தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறவர், அவர்தான் தேவன். அவர் நித்தியர், நித்தியமும் அழிவில்லாமையும் அழியாதவர், அதரிசனம், அவர் காணக்கூடாதவர், நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிற அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. நான் காணக்கூடியவனாய் இருக்கிறேன், ஆனால் காணாத என் அப்பா, என் தேவன்
அவரை நான் காணும்படி தம்முடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே பலியாக்கினார். அவரே என்னுடைய மெய்யான போஜனம். நான் சாகிறேனே, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகள், அவர் பட்ட பாடுகள் எனக்கானது என்பதே போஜனம். நான் சாகிறேனே, நான் சாக விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவை உட்கார்ந்து நல்ல விசுவாசிங்க, தியானம் பண்ணுங்க. அப்பாவுடைய அன்பு உனக்குள்ள பரிபூர்ணப்படணும்னா கிறிஸ்து இயேசுவை நீ உங்கள் இருதயத்தில் தரித்து கொள்ள வேண்டும். இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எங்கள் அப்பா கிட்ட போஜனம் இருக்கிறது, கிறிஸ்துவை பற்றின உண்மை, கிறிஸ்து இயேசு எனக்காக சிலுவையிலே பலியானார். உன் மனம் தெளிஞ்சிடும், அவ்வளோதான். உன் மனம் எங்க தெளியும்? கிறிஸ்துவை பற்றின உண்மை, கிறிஸ்து தேவனுடைய குமாரன், கிறிஸ்து தேவாதி தேவனாய் இருக்கிறார் என்கின்ற வெளிச்சத்தை தான் உங்க மனம் தெளியும். நான் யார்? நான் ஒரு பாவி. எத்தனை பேரை சொல்றது புரியுது? தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்கள், அப்புறம் விழித்திருங்கள். இந்த தெளிந்த புத்தி வந்துருச்சுனாவே உனக்கு விழிப்பு வந்துடும். நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என்னை ரட்சிப்பதற்காக என் கர்த்தர் சிலுவையில் பலியானார், அதுதான் போஜனம். கிறிஸ்துவ பிச்சு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. கிறிஸ்துவ பிச்சு சாப்பிடணும். நீங்கள் அவர் சிலுவையில் பட்ட ஒவ்வொரு பாடுகளையும் எனக்கானதுன்னு சொல்லி உட்காந்து நீ தியானம் பண்ணினாவே உன் மனம் தெளிஞ்சிடும். கிறிஸ்துவை பற்றின உண்மையிலும் தெரிஞ்சு என்ன, அவர் தான் தேவனுடைய குமாரன். ஒரு மனிதன் இந்த பூமியிலே வெளிப்பட்டார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவதுல உயிரோடு எழுந்தார், அவரே தேவனுடைய குமாரன். அந்த மனுஷனே மரணத்தை ஜெயித்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தேவனுடைய குமாரன், நான் சாக தேவையில்லை. எங்கே இந்த புத்தி தெளிகிறது என்றால், நான் சாகிறேனே. மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீ எல்லாத்தையும் எனக்கு இது வேணும் அது வேணும், உன் மனசை போட்டு அப்படியே தளர விடுற, மனசை போட்டு உடைக்கிற, உன் மனதில் தேவன் மேலே அன்பு கூறுகிற அந்த அன்பு இருக்க வேண்டும். அப்போ இவனுக்கு நல்ல எங்கே புத்தி தெளிஞ்சதுன்னா, நான் சாகிறேனே. அம்மா நல்லா கொஞ்சம் புரிஞ்சு, ஒரு நாள் சாகத்தானா போகிறேன். தேவன் மேலே அன்பு, அதுதான் தெளிந்த புத்தி. அப்பா நான் சாகிறேனே, நான் என்றென்றைக்கும் ஜீவிக்க வேண்டும், நான் என்றென்றைக்கும் உம்முடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுல தான் புத்தி நமக்கு தெளியும். நீ எவ்வளவு ஆதாயம், உன் மனைவி, உன் பிள்ளை, உன் காசு பணம், உன் வேலை, உன் வீடு, உன் வசதியெல்லாம் உன் கூட வருமா? எல்லாம் பூமியில் இருக்கும். எல்லாத்தையும் விட்டு ஒரு நாளைக்கு போகிற. அப்போ உனக்குள்ள ஒரு நல்ல உணர்வு வேண்டும். தனியாக உனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உறவு வேண்டும். அந்த புத்தி தெளியணும். எந்த இடம் புத்தி தெளிகிற இடம் அப்படின்னா, நான் ஒரு நாள் சாவேனே, ஆண்டவர் நான் சாக விரும்பவில்லை. அல்லேலூயா. என் தேவனே, உம் அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நான் பாவியாக இருக்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஒரு காரியத்தை இங்கே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பயங்கர முக்கியமான சத்தியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். உடனே அவன் சொல்கிறான், நான் சாக போகிறேன். எங்கள் அப்பா கிட்ட பரிபூர்ணமான போஜனம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் கிறிஸ்து இயேசுவை குறித்த அந்த உண்மையை நம்முடைய இருதயத்துக்களை சொல்லி கொடுத்து எல்லா மாம்சீக போராட்டங்களையும் ஜெயம் எடுத்து ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு வர முடியும். நல்ல வேதத்தை வாசிங்க, நல்ல தேவனிடத்தில் நெருங்குங்க. அவர் அன்பு கலங்கமில்லாத அன்பு. ஏசப்பா கிட்ட தேவன் கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு நான் உயிர் வாழ்வேன் ஆண்டவரே. ஆமீன் சொல்லாமா? எவ்வளவு போராட்டம் பிரச்சனை வந்தாலும் உங்களை நான் மகிமைப்படுத்துவேன். என்ன நீங்கள் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உங்கள் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அவர்கிட்ட சொல்லுங்க. அவன் சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, எல்லாம் கரங்களுக்கு சொல்லுங்களேன், இதாங்க தேவ அன்பு. நீ ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு உன் மனம் குழம்பி உன்னை நீ உடைச்சல்ல, உன் மனசை உடைச்சல்ல, உன் மனசு குழம்பி 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 போய் உன் மனசை போட்டு உடைச்சி தேவன் எங்கள் அப்பான்னு சொல்ல வேண்டிய உன் மனசில், எங்கள் அப்பா எனக்காக இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்குதுன்னு சொல்லி நல்ல மன தெளிவோடு இருக்க வேண்டிய உன் மனசில் நீ உன் மனசை போட்டு உடைச்சல்ல, அழுதல்ல. அப்பா இருக்கும்போது நீ எப்படி அழலாம்? இவன் வெளியே போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்துட்டான். உண்மையிலேயே இவன் அப்பாவை விட்டு பிரிஞ்சான். இவன் சொல்கிறதுல சத்தியம் இருக்குது, நான் உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறது எனக்கு தகுதி இல்லைப்பா.
நீர் என் தேவனாக இருக்கிறீர். ஆமேனா? நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நம்மலாம் இயேசுவின் நாமத்தில் தேவனை அப்பா அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாக இருக்கிறார். நம்ம சிருஷ்டிக்கப்பட்டவங்க, பாவத்தில் விழுந்தவங்க, நம்ம அவர் அப்பான்னு கூப்பிட்ற அதிகாரம் இருக்குது. ஆனால் அவர் தேவன் என்கின்ற வெளிச்சம் நமக்கு இருக்கணும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே பரிபூர்ண அதிகாரம் அவருக்கு உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு அதிகாரம் உண்டு. ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தேவன், அவர் நித்தியமானவர், அழியாமை உள்ளவர், அதரிசனமானவர், என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாய் வீற்றிருக்கிறவர். நான் பாவியாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா என்று கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அந்த மனத்தாழ்மை, அந்த மன தெளிவில், அந்த மனத்தாழ்மை, அதுதான் ஜெயங்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இவன் சொல்கிறான் அப்பா கிட்ட போய், தொடர்ந்து வாசிமாத, அவன் கழுத்தை கட்டி, இல்லை அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, முதல்ல அவர் கண்டார், மனது உருகினார், ஓடினார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ ஆண்டவரை விட்டு தூரம் போய் உன் மனசை நீ உடைச்சிருக்கலாம். அப்பா நீங்கள் இருக்கையில் எனக்கு ஒரு குறை இல்லைப்பான்னு சொல்லி அவரை துதிக்க வேண்டிய உன் மனசை நீ உடைச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீ மனம் திரும்புதலோடு கூட நீ வந்தேன்னா, உன் புத்தி தெளிஞ்சு நீ வருவேன்னா, அந்த இடத்துல பரிசுத்தோட பலம் இருக்குமே. என்னால் அவர் அவர் ஓடி வந்து உன்னை தூக்கி வந்துடுறாரு. அவர் கண்டார், மனதுருகினார், ஓடினார், அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தெய்வம்! அதுதான் புத்தி, தெளிந்த புத்தியில் அவருடைய அன்பை அறிகிற அறிவு, அவருடைய அன்பை உணர்கிற அந்த உணர்வு தான் உன்னை அப்படியே இலைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போயிடும். வேறு எங்கேயுமே உனக்கு இலைப்பாறுதல் இல்லை. அன்பானவர்களே, இவன் எங்கேயும் ஆஸ்தியெல்லாம் கையில் வச்சுருப்பானா, இதெல்லாம் நிறைய அர்த்தம் உண்டு. உன் பலத்தை நம்பி ஓடினேன், என்னால் முடியும், நான் பெருசாக வாழ்ந்துருவேன். உன்னால் ஒன்றும் முடியாது. ஒரு நாள் அப்பாவுடைய அன்பில் நீ பரிபூர்ணப்பட வருவ. அன்னைக்கும் அவர் மாறாதவரே. ஆமேனா? அவர் அந்த பாவத்தை குத்தி காட்டுறவர் அல்ல. நீ என் பிள்ளைன்னு சொல்லி உன் கழுத்தை கட்டி கொண்டு அழுது அவனை முத்தம் செய்து குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இதான் விழிப்பு, இதான் தெளிந்த புத்தி, விழிப்பு. அம்மா நல்ல கவனிங்க. நான் பாவியாக இருக்கிறேன். அப்புறம் ஏங்க உங்கள் மனசு உடையுது? பாவிக்கு என்ன வரணும்? தண்டனை தானே வரணும். 4 பேர் எனக்கு என்ன சொல்லுவாங்களோ, இந்த ஊர் என்ன சொல்லுமோ, ஏன் உடையிற? அதுதான் பொய். பிசாசு உன்னை தேவர்கள், நீ தெய்வம், நீ தேவன்னு உன்னை தூக்கி வச்சுட்டான் உன் மனசுக்குள்ள. புத்தி தெளிந்தது. நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளதா இருங்கள், விழித்திருங்கள். விழிப்புதான் நான் பாவம் செய்தேன் என்கின்ற அந்த உணர்வு. இப்போ அப்பா கிட்ட புள்ள சொல்றான். என்ன சொல்றான்? நான் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பா என்ன பண்ணாரு? அப்போ தகப்பன் எந்த ஒரு மறு உத்தரவும் பிள்ளை கிட்ட கொடுக்கல. ஏன் தெரியுமா? இப்போ அவன் சொன்னது உண்மை. ஆமேனா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவனை அப்பான்னு கூப்பிடுறோம், இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், பிதாவே அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும். அப்பா நீங்கள் தேவன், நாங்கள் சிருஷ்டியாக இருக்கிறோம், கிறிஸ்துவினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 21:7. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய், நல்லா கவனிங்க, நான் அவன் தேவனா இருப்பேன், அவன் என் குமாரனாய். எப்பா, நீ என் பார்வையில் எப்பொழுதுமே நீ எனக்கு குமாரன் தான், நீ என் பிள்ளை தான், நீ என் குமாரன் தான். ஆனா உனக்கு நான் தேவன் என்று உனக்கு தெரிவு இருக்கணும். ஏனென்றால் அவர் தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் நித்தியமானவர். ஆமென் சொல்லுங்க.
அவர் அதரிசனமானவர், அழிவில்லாதவர். நான் கவனிக்கணும், இந்த சம்பவம் தான் இந்த இளைய குமாரனுக்கு தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செஞ்சுட்டேன் அப்பா, நான் இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது தகுதி இல்லை. உண்மை. ஏனென்றால் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அவர் எப்போதும் தேவனுக்கு பயப்படுவது உகந்த வாசனையாய் அவர் இருந்தது. அவர் எனக்காக பலியாகி சுகந்த வாசனையை உமக்கு கொடுத்தவர். அவரே உம்முடைய குமாரன். நான் அவருடைய நாமத்தில் அப்பா குமாரனுக்குரிய ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாலும் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். ஆமெனா. இயேசு ராஜா உயிர் தெரிந்துட்டு மகதலேனா மரியாதை சொல்லுவார், நீ போய் உங்கள் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று போய் சொல்லுங்கள், போய் சொல்லுமா அப்படின்னு சொல்லுவார். அவர் தேவன். ஆமென். தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். அண்ட சராசரியை படைத்த தேவன் எங்க அப்பா. அவர் என்னை குமாரனாகத்தான் பார்க்கிறார், ஆனால் அவர் தேவாதி தேவன். நான் பதறவே மாட்டேன். தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா நீ பதறவே மாட்ட, உன் மனசை உடைக்கவே மாட்ட. கம்பீரமாக காண்டாமிருகத்தை போல சும்மா கம்பீரமாக இருப்ப. எல்லா பிரச்சனைக்கும் உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கும். ஆமென் சொல்லாமா? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்தோடு. இவன் இந்த இளையகுமார் ஜெயங்கொண்டுட்டான். அப்பா கிட்ட சொன்ன உடனே இல்லைப்பா நீ என் பிள்ளைன்னு சொல்லு அப்படின்னா சொல்லலை. நீ உணர்ந்துட்ட, நீ என் தேவனை நீ பார்த்துட்ட, நான் சர்வ வல்லவர்னு நீ பார்த்துட்ட, ஆனாலும் நான் உன்னை குமாரனாக தான் பார்க்குறேன். ஆமேனா? ஜெயங்கொள்ளுகிறன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக தான் இருப்பேன். ஏன்னா என் குமாரன் அவருக்காக மரித்திருக்கிறார், அவனுக்காக மரித்திருக்கிறார். ஆமேனா? எத்தனை சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. இந்த தெளிந்த புத்தி நமக்கு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் ஆவியில் போராடி அப்பா கிட்ட வந்து விழுந்துருவோம். இவன் அங்கேயே இருந்திருந்தானா காலி. ஆமேனா? நம்ம எல்லாம் இன்னைக்கு அப்பா சமூகத்தில் வந்துட்டோம், பிழைத்து கொண்டோம். அல்லேலூயா. இப்போ அப்பா என்ன சொல்றாரு பாருங்க, பார்க்கலாம். வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாக இவன் மரித்தான். அல்லேலூயா. கரதாவே சொல்லாமா? இவன் என் குமாரன். அவனுக்கு தெரிஞ்சு போய் இவர் என் தேவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவன். இந்த பார்வை நமக்கு வர வேண்டும். அன்பானவர்களே, இந்த பார்வை நமக்கு வர வேண்டும். அவர் தேவன். அவர் அப்பான அழைத்தாலும் அவர் தேவன். அவர் பெரியவர். அவர் அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், சர்வ வல்லவர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆனால் அவர் சொல்றாரு, இயேசுராஜா நாமத்தில் நீ என் குமாரன். இந்த தெளிந்த புத்தி, இவன் புத்தி தெளிந்து அப்பா கிட்ட வந்து விழுந்துட்டான். எங்க அப்பா கிட்ட பூர்த்தியாய் பரிபூர்ணமாய் எல்லாம் இருக்கு. இந்த தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா மனம் அப்படியே கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல. அருணோதயம் அப்படின்னு என்னது? காலையில் உதிக்கிற அந்த வெளிச்சம் அப்படியே பிரகாசமாக உதிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை அப்படியே வெளிச்சமாக உதிக்கும், வெளிச்சமாக இருக்கும். அப்போ என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? அப்பா வீட்டில் மட்டுமே நமக்கு சந்தோஷம். ஆமென் சொல்லாமா? அப்பா வீட்டில் மட்டுமே சந்தோஷம். தெளிந்த புத்தி இருக்குதா? இன்னைக்கு உனக்கு தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா எல்லா கவலையும் யார் மேலே வச்சிருவ? அப்பா வீட்டில் வந்துட்டேன், ஆவியில் போராடி என்னால் ஒன்றும் முடியாது. ஆமேனா? எல்லாம் சொல்லுங்கள், எங்கள் அப்பா வீட்டில் பரிபூர்ணமான போஜனம் எனக்கு உண்டு. எங்கள் அப்பா வீட்டில் எனக்கு எல்லாம் இருக்குது. இனி நான் எதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. இதுதான் தெளிந்த புத்தி, இதுதான் மனவாட்டி, தான் பெருமூச்சு. இதான் பெருமூச்சு. நம்முடைய இருதயத்தில் அப்படியே பெருமூச்சு விட்டு அப்பாவின் சித்தம் செய்து முடிக்கிற அந்த இலைப்பாறுதல் நமக்குள் இருக்குமே. ஆனால் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். முடிச்சதா தெரியவே இல்லை. ஆமேனா? சந்தோஷப்பட முடிவே இல்லை. ஆமேனா? இந்த சந்தோஷத்துக்கு முடிவே இல்லை. அப்பா வீட்டில் மட்டுமே சந்தோஷம். ஆமேன். ஆக நம்ம இந்த சந்தோஷம் இருக்கும்னா இந்த சந்தோஷத்துக்காக தான் நம்ம மேலே போக போகிறோம். மேலே போய் சந்தோஷம் இல்லை, இங்கேயே இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்க தான் மேலே போவாங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டாங்க, அப்பா சீக்கிரமாக என்னை எடுத்துகிட்டு ஆண்டவரே நான் வந்துடுறேன். வர முடியாது. பரலோக சந்தோஷம் இந்த பூமிக்கு இறங்கணும்.
ஆமேனா. அந்த புத்தி, தெளிந்த புத்தி, மனம் தெளிவாக இருக்கணும். என்ன தெளிவாக இருக்கணும்? அவர் என் தேவன், தேவன் எங்கள் அப்பாவாக இருக்கிறார், எங்கள் அப்பா தேவனாக இருக்கிறார், அவர் தேவாதி தேவன், அவர் சர்வ வல்லவர். குமாரனாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் எப்போதும் மகிமைப்படுத்தினவர். அவர் நாமத்தில் இன்னைக்கு அவர் சமூகத்துக்கு வந்து விட்டேன். அவர் சமூகத்தில் எப்போதுமே சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் இருக்கிறது. நீ அப்பா வீட்டில் வந்துட்டுனாவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும். ஆமேனா. அவர் உனக்கு நன்மை செய்கிற வரைக்கும் அப்படியே காத்து நல்ல ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணு. ஒரு பிரச்சனையும் நீ எடுக்காத. தெளிந்த புத்தி உனக்கு வந்துருச்சுன்னா உன் மனசை அவருக்கு மட்டும் செலுத்து, அவர் எங்கள் அப்பானை மட்டும் செலுத்து. உன் புத்தி தெளிஞ்சிச்சுனாவே போதும், கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவார். இந்த சந்தோஷம் என்னென்னைக்கு இருக்கும்? தொடர்ந்து இருக்கும். சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமேனா. என்னென்னைக்கு சந்தோஷமாக இருப்போம். ஆமேனா. நம்மளால் முழங்கால் படிட்டு, அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஏசப்பா. தெளிந்த புத்தி எங்களுக்கு கொடுத்த